தெனாலி ராமனின் புத்தி கூர்மை. ஒரு நாள் விஜயநகர ராஜாவின் அரண்மனையில் அவன் மந்திரிகள் மற்றும் கண்காட்சிக்காரர்களுடன் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வெளிநாட்டு வர்த்தகர் ஒரு விலையுயர்ந்த முத்து கொண்டு வந்தார். அந்த முத்து மிகவும் அரியதானது. அதற்கு சரியான மதிப்பை சொல்வதற்கு யாரும் துணியவில்லை. வெளிநாட்டு வர்த்தகர் கூறினார், இந்த முத்து எந்த அளவிற்கு அரியதானது என்பதை நீங்கள் அறிவீர்களா? இதன் சரியான விலை யார் சொல்வாரோ அவருக்கு நான் பரிசளிப்பேன். அப்போது ராஜா, நம்முடைய அரசவையின் மிகவும் புத்திசாலியானவன் தெனாலி ராமன் தான். அவர் இதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினார். தெனாலி ராமன் அந்த முத்தை கவனமாக பார்த்து சற்று நேரம் சிந்தித்தார். பிறகு அவர் அரண்மனையில் உள்ள ஓர் அழகான வைர நகையை எடுத்து வந்து அதனுடன் முத்தை ஒப்பிட்டார். தெனாலி கூறினார், இந்த முத்தின் விலை இதற்கு சமமாகும். ஆனால் இதை முழுமையாக பயன்படுத்த முடியுமா என்பதை மட்டும் தெரிந்து கொள்வது முக்கியம். வர்த்தகர் குழப்பமடைந்து இதனை எப்படி முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டார். தெனாலி புன்னகையுடன், நீங்கள் இதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் பயனுள்ள சில வேலைகளை செய்ய முடியுமா? இல்லை என்றால் இது வெறும் காட்சிக்கான ஒன்றாக மாறிவிடும். அதற்கு உங்கள் விலை குறையும். அரசர் மற்றும் அனைவரும் தெனாலியின் புத்தி கூர்மையை பாராட்டி வெளிநாட்டு வர்த்தகர் தனது முத்தின் உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்கிறார். செய்தி: தன்னுடைய அறிவை திறமையாக பயன்படுத்தினால் எந்த கோடிகளும் வாழ்க்கையில் பயனளிக்காது என்பது இந்த கதை சொல்லுகிறது.